கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா கல்லெல்லாம் மாணிக்கே கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தமிழ் சொல்லாகுமா சொல்லெல்லாம் தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் நிறத்திருந்தும் சுவையாகுமா கல்லெல்லாம் மாணிக்கே கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா கண்ணி தமிழ் தந்தவரை வாசகம் கல்லை கனியாக்கும் வாசகம் கண்ணி தமிழ் தந்தவரை வாசகம் கல்லை கனியாக்கும் வாசகம் நல்லவா நல்லவா இல்லை என்று சொல்வதும் இடையல்லவா இடையல்லவா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா கம்பன் கண்ட சீதை தாயல்லவா காளிதாசன் சகுந்தலை செய்யல்லவா கம்பன் கண்ட சீதை தாயல்லவா காளிதாசன் சகுந்தலை செய்யல்லவா அம்பிகாவதி அமைத்தே அமராவதி மங்கே அமராவதி அம்பிகாவதி அமைத்தே அமராவதி மங்கே அமராவதி சென்ற பின்பு பாவலத்து நீயகளே என்றும் நீயகளே கண்ணெல்லாம் மாணிக்கே கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா Hello. Hello. Love. Love. Love, love, love. Love பண்ண பார்த்தா Love. Hello. Love. Hello. 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 Love. யார் லோலோன்னு கத்திங்க இல்ல நானும் அண்ணன் தான் சொல்றேன் உன் காலேஜ் அப்படி கேக்குது ஏன் காரணம் அப்படி கேக்குதா எனக்கு மெல்ல வேணா ஆரம்பிச்சலாமா அந்த கேள்விக்கு பதிலே இல்ல போற வரைக்கும் ஏறி நல்லாங்க ஏறி நல்லா மாமா என்ன பாருங்க போறடா ஏறி நல்லா உங்களுக்கு போய் மாமா Mama,
சுணக்கமாவா கிறக்கமா சுணக்கமாவா வணக்கமா இருக்க இல்ல ஒண்ணு சுணக்கம் இல்லையாம்மா யாயா இல்லங்க எப்ப சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு ஆனா வாயை விட்டு சிரிங்க சரி நல்லா சிரிங்க சாமி சிரிக்கவே வேண்டாம். நல்லா சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கியா அப்படிதான் சிரிக்கிறதா வாயை பாரு அப்படியே இது மாதிரியே வச்சுக்கிட்டு இருக்காரு ஏய் உன்னைய பார்த்தா பூச்சாண்டி பாருக்கு என்னைய பார்த்தா பூச்சாண்டி பாருக்கு ஆமா உன்னைய பார்த்தா பூச்சாண்டி மாதிரி இருக்கு புள்ளை அந்த மாதிரி சொல்லக்கூடாது அது புள்ளையா ஆமா சின்ன புள்ள ஓம் பிள்ளையா ஏன் பிள்ளை இல்லைங்க சின்ன புள்ள சின்ன அந்த புள்ள. பிள்ளை கெடுத்து விட்டு போயிடாதையா சுப்பு கிடையாது சும்மாடா வெட்டிக்காரனே மோசமான வெட்டிக்காரன் நீ தான் அது உனக்கு தெரியும் எனக்கு உனக்கு வேற யாருக்கும் தெரியவே தெரியாது பொம்பளை பிள்ளை என்ன விட மாட்டியாம உண்மையா எப்ப நான் விட்டேன் இந்த அவர் தான் சொல்றாரு நான் விடுறதே இல்ல தன்ன நானே 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 தன்னானே பண்ணிட்டு இருக்க? வெள்ளை கட்டையை பிடிச்சிட்டு இருக்க? கருப்பு கட்டையை பிடிக்க வேண்டியதானே? எம்மா பெட்டியை பார்க்க வேண்டியதானே? கட்ட பெட்டியை பூராம கருப்பத்தனமா இருக்குது. கட்டை ஃபுல்லாவே கருப்பா தான் இருக்கா? ஆமா.
வெள்ளை கட்டை எதுவுமே இல்ல. வெள்ளக்கட்டை இருக்கு. வெள்ளக்கட்டை தான் பறிக்கிறது இல்ல. வெள்ளை கட்டையை பிடிக்கிறதே இல்ல. அந்த கருப்பு கட்டை முனைய மட்டும் பிடிக்கிறதோட சரி. அந்த மாதிரி பிடிக்காதயா, வீணா போயிருவேன். அப்படிலாம் கிடையாது. வயசு ஆயிருச்சு முடி பட்டு கடுப்பியா தரமா. ஆடி வந்தாதான் 16. ஆடி வந்தாதான் 16. ஆமா. யாருக்கு உங்க பையனுக்கா? எனக்குமா? உனக்கா? ஐயா இருக்கட்டுங்க, அப்படிதான் இருக்கணும். சின்ன பிள்ளைல வீட்டுல தேங்காய் ஆசிட்டு இருக்குது. சரி, அதுதான் விஷயம். இவதான் தடை விட்டது. அப்படியே மசிருந்துட்டாங்க. நல்ல பிறகு ஒரு ஆசிட்டு காலையில ஊத்திட்டாங்க. நான் ஏங்க என்னட்ட ஒரு ஆசிட்டு இருக்குங்க. பெட்டி முடிச்சாலும் முருங்க வரதுக்கு உள்ள வாங்க. எம்மா ஊத்தி விட்டாங்க. நீ வச்சுக்க போ. யாயா வேண்டாமா? சிந்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அத்தப்பூ சுந்தரி வச்சு தம்பி அக்கானே என்ன நினைச்சுக்க. அக்கா பொட்டியாத்து கூட அப்புறம் நான் நாசுக்கா நடிக்கிறேன்னு பாக்குறியா? என்னைய மாதிரி ரொம்ப எவனுமே கிடையாது. அப்படியா? நாங்கெல்லாம் எதுக்கு படிச்சுட்டு பப்புன்னு போடுறோம்? எதுக்கு? டெய்லி ஒன்னேவா டான்சர் பிள்ளை கட்டி பிடிக்கலாம். கட்டி பிடிக்கிறதுக்கு பரவாயில்ல. தம்பியா நினைக்கிறனால ஒரு பையன் உன்னை வந்து அண்ணமா நினைச்சுக்கிறேன். ஒரு ஆம்பளை போய் வரும்போது என்னைய மாதிரி இதே மாதிரி ரோட்ல ஆடிக்கிட்டு இருக்கியே, ஒரு பொம்பளை பிள்ளை அழகா. யோ நாங்க தான் கேக்குறேன். உடச்சு விடுங்க, சொல்ல இருக்க, மேல இருக்க, கீழே இருக்க, உள்ள இருக்க, நடுப்புற இருக்கா? அட வீணா பட பையில, வெறும் பையில, நாகத்த பையில, முள்ள மாதிரி பையில, முடிச்சாக்கி பையில ஒரு பொம்பளை பிள்ளை தண்ணி தண்ணி ஆடி பாடி விளையாண்டுட்டு இருக்க போது அங்கே வந்து மோதுறிய. ஐயா யாரு? ஐயா எங்க இருந்து வர்றீங்க? எதுக்கு வந்தீங்க? தண்ணி வச்சுட்டு இருக்காரு. வரையா தண்ணி குடிச்சுக்கையா. இதே பார்த்தாலே பயமா இருக்கு. புள்ள ஆளு விட விடன்னு இருந்தாலும் நல்ல பிள்ளை. ஆமா, நான் அக்காவுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பேன். அக்கா உன் தம்பியா? ஏன் தம்பி தாங்க. அப்படியா? ஏன் தம்பினா ஒத்துக்க முடியா? என்னன்னு கேக்குறேன். ஒரு ஆம்பளை பையன் பார்த்து அறிவு இருக்கா, சொல்றக்கா, சொன்னக்கா, அங்கே இருக்கான்னு கேக்குறியே. ஆமா. முதல்ல உனக்கு அறிவு இருக்கா? ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி நடந்துக்கணும்? மரியாதையா பேச கத்துக்கணும். நான் மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆம்பளைக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்பதான் பேசுறேன். அர்த்தம் போட்டா. சதம் போட்டா. ரொம்ப பேசிட்டு இருக்க. நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. பொம்பளைக்கு பொறுமை முக்கியம். ஆம்பளைக்கு முதல்ல அதை விட பொறுமை முக்கியம். நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணு? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்னன்னு கேக்குற? இல்ல அக்கா தங்கச்சி இப்ப அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க. ஏங்க அக்கா தங்கச்சினா அடிச்சுக்கிறோம். அதுக்கு அப்புறம் அடிச்சாலும் கூட அடி, ஆனா பிடிக்காத. அண்ணே ஊர்ல ஒரு 4 ஆம்பளை வாங்க. எதுக்கு? உன்னை சமாளிக்க. யோ இதுக்கு மட்டும் தான் ஆள் போட்டு வேலை பாப்பியா, இல்ல எல்லாத்துக்கும் ஆள் போட்டு வேலை பாப்பியா? ஏண்டா நீ ஆள் பிடிச்சு விடுறா? நீ எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளை பையனை நெஞ்சில கைய வச்சு. இது சரியான பிள்ளை. நெஞ்சில கைய வச்சு தள்ளுனே தப்பா? சரி பரவாயில்ல. ஏமா அவள நெஞ்சில கை தள்ளுறிய முடித்தாமா? யாரு? அண்ணன் பொண்டாட்டி, அரை பொண்டாட்டி. அதே மாதிரி அண்ணன் பொண்டாட்டி அம்மாவுக்கு சமம். சரியா? இப்ப அம்மாவுக்கு சமங்கிறியா, அரை பொண்டாட்டிங்கிறியா? அம்மாவுக்கு சமம். இருந்தாலும் நான் அக்கா, நீ தம்பி. அந்த பெட்டிக்காரோட சேராத. அந்த ஆளு வீணா போனவரு. என்ன பேசிக்கிட்டு இருக்க? வீணா போனாலும் வீணா போகாத வருது. உனக்கு வேற வேலையே இல்லையா? இருக்கா அண்ணே? நீ என்னடா குடிக்க வர்றீங்க? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளை? ஆயா 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 அக்கா அக்கா ஏக்கா எங்க போற? அக்கா எங்க போறீங்க? அக்கா அக்கா இல்ல பிள்ளைய தூக்கி போயிட்டு இருக்காங்க. அக்கா தூக்க காலத்துல வேற பிள்ளைய தூக்கி விடாங்க. பிள்ளைய காத்தாட கொண்டு போயிட்டு இருக்காங்க. அங்க போய் உட்கார போறாங்கன்னு நினைக்கிறேன். போங்க போங்க போய் நீச்சல் தண்ணி குடிச்சிட்டு. அக்கா தான் போகுது. பின்னாடி ஒரு பொண்ணு போகுது. அது எதுக்கு போகுது? அது தூக்கி போறது அவங்க பிள்ளையா இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு அவங்க பிள்ளையா? சரி பரவாயில்ல. அந்த பிள்ளை யார் தெரியுமா? யாரு? தூக்கிட்டு போற பிள்ளை யார் தெரியுமா? வேணை விட்டு இறங்கினவனே கொஞ்சம் பாரு.
அந்த புள்ள. சரி சந்தோஷம். இங்க வா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. என்னது? ஆம்பளை பெரியாளா பொம்பளை பெரியாளா? பொம்பளை பெரியாள் நான் சொல்றேன். ஆம்பளை தான் பெரியாள். நான் சொல்றேன் பொம்பளை தான் பெரியாள். ஆம்பளை தான் பெரியாள். உன்னோட என்ன வந்திருக்கு? என்ன ஆம்பளை மனசு ஆம்பளை அறிவான். பொம்பளை மனசா பொம்பளை அறிவா? மயில கூட அறிய மாட்டீங்க. என்ன ஏன்னா பாக்குறியா அண்ணன் எனக்கா ஒரு ஜோரா ஆம்பளை மட்டும் கை தட்டி பார்ப்போம். ஒரே ஒருத்தர் எனக்கா இல்ல ஆம்பளை மட்டும் கை தட்டு. நானும் ஊருக்கு வந்திருக்கேன். அந்த பையன் சொன்னாலும் தட்டிக்கிட்டு விடாதீங்க. ஏப்பா ஏய் நீ ஆம்பளை ஆளதான் தர சொன்னேன். இவரு ஏன் தட்டுறாங்க? ஏய் நான் ஆம்பளை நிரூபிக்கிறது தட்டினேன். யோ, திருப்பி என்ன கேட்பேன் தெரியுமா? அப்ப நீங்க பொம்பளையா கேட்டு அசிங்கப்படுவேயா? ஆம்பளை பத்தி பெருமையா போய் போய் ஆம்பளை கை தட்டுங்கன்னா சரி. ஒரு ஈக்காக்கா கூட கை தட்டல. யோ, அதான் பெட்டிக்காரர் தட்டினார்ல. இவ்வளவு பெண்கள் இருக்காங்கல்ல, ஆமா. உனக்கு சப்போர்ட் இருக்கா? ஏன் சப்போர்ட் இல்லைன்னு நீ சொல்ற? அக்கா பொம்பளை தான் நல்லா உயர்ந்தவங்க, பொம்பளை தான் நல்லா மேலன்னு சொல்லி எனக்கா எல்லாரும் ஒரு முறை ஜோரை கை தட்டுங்க பார்க்கலாம். அப்புறம் என்னையா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆம்பளை பத்தி பெருமையா பேச போறேன்னு சொன்னேன்ல, ஆமா. உங்களால நான் தூக்கு போட்டுதான் சாவேன். ஐயோ தம்பி, சாகுற நீ இங்கே சாகாத. எனக்காக என்னை கேவலப்படுத்திய பெண்கள் அனைவருக்கும் நன்றி. யாரையா கேவலப்படுத்துறது? நீ சொன்னவனே அம்புடைய டிக்கெட்டும் கை ஆமா. தட்டு. எனக்கு கை தட்டுறதுக்கு ஆள் இல்லையே, நான் என்ன செய்ய? ஏய், நீ பெக்கேல உனக்கு தட்டுவாங்க. நிஜமாவா? யாருக்கு கேட்கற? பெண்களை கேளு. ஆம்பளை கேளு அவங்களுக்கு தட்டுல. அதெல்லாம் தட்ட மாட்டாங்க. சரி, ஆம்பளைகளுக்கு எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. நீங்களா பெண்கள் எத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி கை தட்டுவீங்க? கை தட்டுங்க பாப்போம். தட்டாதீங்க, தட்டாதீங்க. அம்மா ஐயோ தட்டாதாயா, நீ யாரையா தட்டிட்டு இருக்க? ஆனா சேம் சைடு கோல் அடிக்கிறீங்க எல்லாரும். ஏன்? ஒரே விஷயம் தான். என்ன விஷயம்? இப்ப கை தட்டினது யாருன்னு நான் பார்த்துட்டேன். நானும் பார்த்துட்டேன். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு இந்த பெண்களை கை தட்ட சொல்லி பார்ப்போம். என்ன கேளு? இன் இன் நான் சொல்றதுக்கு பதில் சொல்ல சொல்லு. பேசு. இப்ப பெண்கள் கூட்டம் இன்னைக்கு அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கு. ஆண்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சம் குறைவு. கம்மியா இருக்கு. இப்ப நான் கேட்கிற கேள்வி ஒரே கேள்விதான். இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு என்ன முக்கியம்? என்னங்க? இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு என்ன முக்கியம்? பெண்களுக்கு என்ன முக்கியம்னா கணவன் முக்கியம். அது மட்டும் இல்ல பிள்ளைங்க முக்கியம். அதெல்லாம் கிடையாது. சரி. முதல்ல நல்லா சமைக்க தெரியும். யா தெரியாம வந்திருக்காங்க. 40 வயசுக்கு உள்ள ஆ, 16 வயசுக்கு மேல நல்லா கேட்டுக்கிறீங்க. நான் நல்லா சமைப்பேங்கிற பெண்கள் வந்து கை தட்டுங்க பாப்போம். எல்லாரும் கை தூக்குங்க. அஹ், வெட்கப்படாம கை தூக்குங்கம்மா. கை தூக்குங்கல்ல, கை தட்டுங்க பாப்போம். யாருமே நான் நல்லா சமைக்க சமைப்பேன். மானமே போகுது. கைய தூக்குமா. உன்னை கைய வச்சு தட்டுங்களேன். அவங்க எல்லாம் நல்லா சாப்பாப்பா. இப்படி சாஞ்சுக்கிட்டே தட்டுனா என்ன? ஆயா ஆயா உடனே லிஸ்ட்லயே செக்கல. நீ எல்லாம் 60 வயசு உடனே குண்டே விடு. யா 60 வயசா இருந்தாங்க, அருமையா சமைப்பாங்க. இருவாரு ஏன் நான் சமைக்க தெரியுமான்னு கேட்டோன்னே பாதி பேர் மட்டும் கை தட்டினாங்க தெரியுமா? எதுக்கு? காரணம் இருக்கு. இந்த கை தட்டினாங்க பத்தியா, கை தட்டாத ஆளு ஏன் கை தட்டல தெரியுமா? எதுக்கு? காரணம் இருக்கு. என்ன காரணம்? இந்த கை தட்டினாங்க வரல, அவங்க புருஷன் எல்லாம் நாடகம் பார்க்க வரல. வந்திருந்தாங்க மொத்தல கையை தட்டினா உன் கையை ஒடிச்சே விடுண்டி. யாரு நீ கேக்குறது? வைக்கிறது ரசமா புளிக்குழம்பான்னு தெரியாம வீட்டுல குடிச்சு விட்டுரு. அவன் சொல்றேன் நீ கையா மட்டும் தட்டு, உன்னை கொண்டிருப்பேன்னு சொல்லிருப்பாரு. ஏன் தெரியுமா பாதி பேர் கை தட்டல? எதுக்கு தட்டல? சமைக்க தெரியாதுன்னா அவங்க புரிஞ்செல்லாம் நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. எப்படியும் கை தட்டினோம்னா நம்ம புரிஞ்ச நம்மளை பார்த்து முறைப்பேன் தேவையா நமக்கு. காலையில சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும்ல, சரி அதுக்கு நாச்சும் அவங்க மிரட்டாம இருக்கணும்ல. அப்படியா? ஆமா. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்னங்க? ஆம்பளை மனச ஒரு ஆம்பளை அறிவன் ஏன் தெரியுமா சொன்னேன்? எதுக்கு? இதே காலைல சிவகங்கையில நல்லா பாரு முக்குரோடு ஒண்ணு இருக்கு. அங்க போலீஸ்கார ஐயா நிப்பாரு. சரி. நான் போய்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்க, ஒரு 2 வீலர் ஓட்டிட்டு போறேன். வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஹெல்மெட் இருக்கும், லைசன்ஸ் இருக்கும், வண்டி என்ன வேலையா இருக்கும். ஆனா போலீஸ்கார ஐயா வண்டி நிப்பாரு, என்ன மைக்ல ஓவர் ஸ்பீடா போற, புற 1000 ரூபாய் பிள்ளை அப்படின்னு கையில கொடுப்பாரு. ஆனா நீ என் பொண்டாட்டின்னு வச்சுக்க. யாரு? ஐயா ஒரு பேச்சு, ஒரு பேச்சுக்கு உன்னைய நான் கல்யாணம் பண்ணின்னு வச்சுக்க, மறுநாள் என்னைய கட்டிலுக்கு அடியிலே ராவு வாங்கி ஆளு உச்சிரோட இருக்கானா கட்டிலோட. ஏண்டா? ஏன்னா ஏன் காரணம் இருக்கு. அத காரணத்தை சொல்லு. சொந்தக்கார பூரா காலில் வலிச்சுட்டேன் அல்லன்னு எண்ணிய. எதுனாலவே அப்படி இருக்கும் சொல்ல வந்து. எங்க போறாங்க? யாரு போவாங்க? ஆத்திர அவசரத்துக்கு போவாங்க. போங்க போங்க, போயிட்டு வந்து உட்காரு. போய் அங்கிட்ட அந்த காடு கரையெல்லாம் செழிப்பா செழிச்சு விட்டுவாங்க. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. ஏன் உன்னை ஏத்திட்டு போறேன் அப்படின்னா, சரி. போலீஸ்கார ஐயா மறிக்க மாட்டார், லைசன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்கா, வண்டி என்னதான் இருக்காது. ஆனா
ஒரு பொம்பளையால ஏத்திட்டு போனா ஏன் போலீஸ்கார ஐயா மறிக்க மாட்டேங்கிறாங்க? குடும்பக்காரவங்க மண்டாட்டியா உள்ளவங்க அப்படின்னு நினைச்சு நல்லவங்க நினைச்சு விட்டுருவாங்க. பெண்களுக்கு மரியாதையா? ஆமா, கிடையவே கிடையாது. அப்புறம் பெண்களை மதிச்சு நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க. அப்புறம் அதுதான் தப்பு. சரி, அவர் அப்பத்தான் நினைப்பார். ஒரு ஆம்பளை மனசு இன்னொரு ஆம்பளை அறிவான்னு சொன்னேன் தெரியுமா? எதுக்கு சொன்னேன்? எதுக்கு? அங்கே வரும்போதே இங்க டீ கடைக்குள்ள போயிடுவார். ஏன் தெரியுமா? ஏற்கனவே என் பொண்டாட்டி இமிஜை தாங்க முடியாம தாண்டா நானே நரோட்ல வந்து நிக்கிறேன். நீனா உன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு நல்லபடியா போய் சேர்றாய், நான் நிப்பாட்டி இன்னொரு இமிஜியை பண்ணணுமான்னு சொல்லி ஆம்பளையில வெட்டி விடுறது ஒரு ஆம்பளை மனசு. அப்பனா பொம்பளை பிள்ளைல ஏத்திட்டு போனா ஆம்பளைங்க அப்பதான் சொல்லுவாங்க. மரியாதை கொடுத்து தான் சொல்லுவாங்க. நல்லா பேசுறீங்க. சரிப்பா, நல்லா ஆடுறீங்க. தம்பி நீ நல்லா பேசுற. இல்ல ஊதல் முட்டை யோ டேய் உன்னை தம்பி சொல்லும்போது என்ன செய்ய? அக்கானி பேசுவியா நீ என்ன பார்த்தா? இங்க வாடா. நான் வந்து நல்ல பையன். எந்த இங்க வாடா. நான் எந்த இருடா. டேய் ஏண்டா நான் இதே சமயம் பிள்ளை மேல கை வைக்கிறீடா? இல்லனே நான் வந்து டேய் அந்த பெட்டிக்காரர் சொல்றாரு பப்புக்காரர் மோசமான பையன் கிட்ட போயிராங்கன்றாரு. இங்க வாடா. நான் வந்து அவன் உடம்பு போன காரணம் இல்ல இல்ல. இல்ல நீ வேற ஐயா குடுக்க சொல்லுப்பா. நான் வந்து டேய் அவன் உடம்பு போனது உனக்கு என்ன வேலையா பிரச்சனை? அண்ணே. அவளை பேச முடியா? நம்ம கோயில் எங்க இருக்கு? கோயில் வந்து நல்மா போறியா? காலையில உனக்காகவே மண்ணை உருட்டி வச்சு உனக்கு சூனியம் பண்ணிடு. ஐயோ யாருக்காக பண்ற? நான் வந்து இன்ன வரைக்கும் எந்த டான்ஸரையும் தொட்டது கிடையாது. கேட்டுக்கோப்பா. மணப்பாறையிலே நல்ல பொண்ணுங்க யாருன்னா இதே வேற கூட்டா இதுக்காண்டி அழுகு வாட முடியும் நானு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. சொல்லுடா. ஏன் தெரியுமா தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை அதிகமா நடக்குது? காரணம் இருக்கு. காரணம் பெண்கள். பெண்களா? ஆமா. பெண்கள் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணல நீ? என்ன பண்ணாங்க? என்ன பண்ணல நீங்க? நாங்க ஒண்ணுமே பண்ணல. ரொம்ப நல்ல பிள்ளைகளோ. கிட்ட வா. ஏன் திரும்ப ஏன் தெரியும்? ஆத்தி மொத்தமா மறைச்சு வச்சிருக்கே. சரி இருக்கட்டும். இருந்தாலும் நான் உன்னோட பொண்ணைய செய்யலான்னு பாக்குறேன். செய்யலான்னு பாக்குறேன். செய்வோமா? அடிரோட்டோர வீட்டுக்காரி, அடிரோட்டோர வீட்டுக்காரி, அடிரோட்டா புஜவாரி, அடிரோட்டா புஜலக்காரி, அடிக்கட்டுமா போகட்டுமா, நிக்கட்டுமா போகட்டுமா, அடி மொழிச்சு மிக்கு செவத்த குட்டி, நிக்கி செவத்த குட்டி, அடி குட்டி குட்டி, அடி ஆட்டு குட்டி குட்டி குட்டி, முடக்குட்டி ஏத்து, பண்ணி குட்டி பண்ணி குட்டி பண்ணி. பண்ணி குட்டியா கண்ணு குட்டியா? கண்ணு குட்டிடா. உன் காதுல அப்படி விழுந்துருச்சு. கம்மா கரையிலே சும்மா நிழலாய் எமரங்க, கம்மா கரையிலே சும்மா நிழலாய் எமரங்க. எங்க தள்ளி விட்டு நீ பொடி காட்ட போற? நல்லா செய்டா. நான் பொடி காட்ட ஏன் போறேன்? பொட்டி காட்ட எதுக்கு போற? அவர் பல்லு விளக்கிருக்காரான்னு பார்க்க போறேன். நீ ஒண்ணு பல்லு விளக்கறதா ஒண்ணு பார்க்கலாம்டா. கம்மா கரையிலே சும்மா நிழலாய் எமரங்க, கம்மா கரையிலே சும்மா நிழலாய் எமரங்க. என்ன அதை கொடுக்க என்ன பண்ணிட்டு இருக்கா? உனக்கு தான் கொடுக்குறேன். இதுதான் முக்கியமான ஆட்டம். என்ன ஆட்டம்? இதான் புடுங்கி ஆட்டமா? இதுதான் மயிரை புடுங்கி ஆட்டம். அதான் பார்த்தாலே தெரியுது. என்னாலேயே பாட முடியலையே. வெட்டிக்காரு இன்னும் உள்ள 2 பேர் இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க? அதெல்லாம் சிரமம். ஆஹா 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 ஆஹா. ஓ ஓ ஓ ஓ.
இந்த மாதிரி பக்கமே கிடைக்குமா? நானே என்ன பாடுறது தெரியாம ஆஹா ஓஹோங்கிற அதுக்கு வாசி. இந்த மாதிரி பெட்டி பார்த்துருக்கீங்களா? எப்படியா வாசிக்கிறவரு? இந்த பொட்டி 60,000 வரும். பார்த்தது இல்லை. நானும் பார்த்திருக்கேன் மணப்பாறையில. என்னம்மா? இவர் மாதிரி ஒரு பெட்டி வாசிக்கிறது பின்னாடி பாடுறதுக்கு யாருமே கிடையாது. நம்பர் 1 பெட்டிக்காரர் இவர் தான். பின்பாட்டு. ஆமா. தான் ரக்கிட 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 ஊ ரக்கிட 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 ஊ ரக்கிட 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 ஊ ரக்கிட 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 ஊ ரக்கிட ரக்கிட சிச்சிகிர ரோட்டி பாடு என்ன ரோட்டி பாடு? இந்த பிள்ளை கேட்கலாம். யோ இன்னொரு ரோட்டி பாடு. சிச்சிகிர நோனிச்சி. என்ன பாட்டு இது புதுசா வந்திருக்க? எம்மா இன்னைக்கு அதுதான்மா ட்ரெண்டிங். எப்படி இப்படிதான் வந்திருக்க பாட்டு? இன்னைக்கு போற மேடையில கூட இந்த பாட சொல்லிதான் கேட்கறாங்க. சிச்சிகிர நோனிச்சி. யோ அது என்னய்யா பாட்டு அது? யாரு? அத முழுசா தெளிவா பாடியா? அதே பாட சொல்லு பெட்டிக்காரன் எங்க பெட்டியார் நீ வாங்கி பாடு. ஐயா பாடி எனக்கு தெரியாது. எனக்கு அந்த பாட்டு தெரியாது. சரியா? வாங்கி பாடி எனக்கு எப்படி வாங்கி பாடுறது? பணத்துக்காக என்ன மறந்து அதை கூட பொடியே காசு வச்சிருக்கேன் என்று இது இப்ப பாடுறேனாரா அதான் எனக்கு பாட தெரியாதுப்பா. என்ன எங்க நீ பாடு. இல்ல இல்ல ஆள் ஒன்று தான் போனேன். எனக்கு பாட தெரியாது. சரி இன்னொரு பாடு பாடு. அதை பாடு. பின்பாட்டு இன்னொரு பாட்டு பாடு. அதை வாங்கி பாடுறியா? இன்னைக்கு அதுதான் பெரிய ட்ரெண்டிங். தூத்துக்குடி கொத்தனார் தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு ஏய் ஆனதை கொடுக்குறாரு. அவர் பாடுறாருன்னா பப்புல்காரரு. நீ ஏன் பின்னாடி பாடுற? அவர் வாங்கி சரி வேற பாட்டு பாடி அவர் பாடுவாரு. வேற பாடு பாடு. ஆமா. அண்ணாத்த பாத்தியா அப்பட்ட கேட்டியா எங்க அங்க திரும்ப எங்க பாட்டு. அண்ணாத்த பாத்தியா அப்பட்ட கேட்டியா பாத்தியா அப்பட்ட கேட்டியா அண்ணே இந்த பாட்டு அண்ணே சிங்கத்துறை அண்ணே இங்க இருக்காரு. எங்க ஏஜென்ட் ஏரியா. எதுக்கு? எனக்கு இந்த புள்ள வேண்டாம். எதுக்குயா? எனக்கு இந்த புள்ள வேண்டாங்க. யோ வேண்டான்னு எதுக்கியா சொல்ற? காரணம் இருக்கு. என்ன காரணம்? காரணம் இருக்குடா. காரணத்தை சொல்லு. காரணம் இல்லாம நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். காரணத்தை சொன்னதுலயா புரியா? என்ன காரணம் தெரியுமா? ஆ. குண்டி பெருத்தா குடும்பத்துக்கு ஆகாது. நீ ஏன் குண்டிய நீ ஏன்டா பயப்படுற? யாயா குண்டிய நீ பாக்குற? பெருசா இருக்கு. உனக்கு இல்லன்னா இங்க பாரு. உனக்கு ஏன்டா பொறாம? என்னோட சேர்ந்தேன்னு வச்சுக்க ஏன் குண்டி பாதி உனக்கு வந்துடும். உன் கூட சேர்ந்தா சேர்ந்தா எங்க சேர போடுறாங்க? அதெல்லாம் இருக்கட்டும். நீ மன்னார்குடி நான் மறப்பாத. அவர் பாரு இன்னத்தை பாத்தியான்னு கேட்கிறாரு. வெள்ளிமாலே ராணி மலை குட்டி தள்ளி போனீங்கன்னா எனக்கு பிடிக்காது. உனக்கு புரிய பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அது பேச்சுக்கு சொல்லுவேன். சரி அதுக்காக நீ போகக்கூடாது. சரி சரி. சரியா? அப்புறம் ஆனந்த போகணும்ல அவர் காமெடி மண்டபத்தில் இருக்கிற மணிக்குயிலே எங்க போவங்க இங்கே நானும் நடந்துவாங்க. எங்க போவங்க இங்கே நானும் நடந்துவாங்க. அன்னையான சுந்தரியே தங்கிருந்து பறக்கவிட்டு இருந்தாங்க.
நல்லா ஆடுறீங்க. உங்களை லவ் பண்ணலாம் நினைக்கிறேன். லவ் பண்ண போறீங்களா? காதல் காதல் பண்ண போறீங்க? இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி என்னமோ உன்னைய பார்த்து புனிதமான காதல். புனிதமான காதல் இது இல்லம்மா, சத்து டானிக்க குடிக்க வேண்டிய இங்க பாருங்க, அப்படி சொல்லாதீங்க. என்ன காதல் வந்து புனிதமான காதல். ஏங்க இதுக்கு மட்டும் அவர் ஏன் பின்பற்ற பாட மாட்டேங்கிறாரு? காரணம் கேட்கல. அவர் அப்படியே நான் கேட்டுக்கிட்டேன். ஏன்டா கொலை பண்ற கொலைகார போல? அப்புறம் என்ன அப்ப நாங்க ஒண்ணுதான் வந்துட்டோம்ல. நீ அவசரத்துக்கு போனா என்ன சொல்றேன்னு புரிய மாட்டேது. புரியலன்னா செவுட்டு மிஷின் வாங்கிக்க. அதுக்கு உன்னை பார்த்து காதல் ஒண்ணதான் இருக்கு. காதல் பண்ணுப்பா. எவ்வளவு சங்கடைக்கு எப்படி பண்ண காதல் தெரியுமா? பெண்களுக்கு அழகுன்னா என்ன சொல்லு? பெண்களுக்கு அழகுன்னா அழகுன்னா முகம் அழகா இருக்கணும், அடக்க ஒட்டக்கமா இருக்கணும். பொம்பளை பிள்ளை பொட்டு வச்ச அழகு, பூ வச்ச அழகு, புடவை கட்டின அழகு. ஒத்தானுக்கு முதல்ல ஒரே விஷயம், என்ன விஷயம்? பெண்களுக்கு அழகு என்றால் ம். மஞ்சள் தேய்க்கணும். ஆமா, மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும். மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற பெண்கள் எல்லாரும் பாரு, ஆ. கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் மாநிறமா இருந்தாலும் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிருந்தா மங்களகரமா இருப்பாங்க. முகம் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். இன்னைக்கு எத்தனை பெண்கள் மஞ்சள் தேய்க்கிறீங்க? கிடையாது. எல்லாரும் குளிச்சிருக்காங்க. முகரே பாரு, அதெல்லாம் கிடையாது. ஏன்? இன்னைக்கெல்லாம் என்ன தெரியுமா செய்றீங்க? ஆ. பான்ஸ், குட்டா மாவு, பேரன் லவ்லி ம். இதெல்லாம் போட்டுக்கிட்டு மாப்பிள்ளைக்காரனை ஏமாத்திடுறீங்க. அவன் கல்யாணம் முடிச்சு முதல் ராத்திரிக்கு நீ பழைய நைட்டியோட வரும்போது அவன் பயந்துருவேன், பக்கத்துக்கு இருக்கிற பொம்பளை அமௌண்ட் வந்துட்டாவலன்னு. ஆனா உனக்கு நான் மஞ்சளை தேய்ச்சி குளிக்க பாப்போமா? ஹலோ ஹலோ மஞ்ச பொடி தேக்கின மஞ்ச பொடி உன்னை பார்க்கும் போது எனக்கு காதல் வந்துருச்சு. சும்மா சும்மா தம்பி தம்பின்னா உன் கம்பி மாசத்துல கூப்பிடுறேன். சரிங்க மாமா, உங்களை பார்க்கும்போது எனக்கு மாமாலும் சொல்லாது, அவன் வயசாயிடுச்சு எனக்கு. சரி மச்சான், ஆ மச்சான் சொன்னா முடியுமா? பரவாயில்ல, மச்சான் சொன்னா உனக்கு பிடிக்கும். அதனால உன்னைய பார்க்கும்போது எனக்கு ஆசை வந்துட்டுச்சு. ஒரு விஷயம் நல்லா கேளுங்க, நான் எல்லாம் பார்த்தாலே வர வச்சிருவேன். சாத்தால
காத்தாவல காத்தாலே உன்னை எம்பூட்டு நேரம் செஞ்சதுக்கு அப்புறம் வர வேண்டியது. அப்ப செஞ்ச பையன் வர்றான், செய்யாம இருக்கும்போது எப்படி வர்றோம்? ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த கலதி செல்ல உண்மையில தானே சவச்சேனே. என் கண்ணே, என் கட்டி கரும்பே, என் கனி அமுதே, வா வா. உன்னை பார்த்தவுடன் உன்னை கட்டி என்ன உடம்பு உன் இதழையோடு இதழ் சேர்த்து இந்த மையகான முகரே பாரு பிள்ளைய வர சொன்னா பிசாசு வந்து நிக்குது. இவன் போறா நான் போறேன். அவங்க அம்மா கிட்ட ஒண்ணு கேட்டு போறே சொல்லாதுங்க. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல் யார் என்று இந்த ஊர் சொல்ல வேண்டும் இல்லையா? ஆகையாலே ஆண்களுக்காக ஒரு அருமையான சமர்ப்பணமான அந்த இளையராஜா இசையில் வந்த மறைந்த அன்பு ஐயா டாக்டர் விஜயகாந்த் அவருடைய அருமையான ஒரு பாடலோடு ஹலோ ஹலோ ஹலோ. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, தனி துளிய போல குணம் படைச்ச பின்னவனே, மஞ்சள் இழையே ஒரு நூலெடுத்து அந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை